யாருக்கு எந்த சூழ்நிலையில ஆணுக்கு பெண்ணுக்கு இணையணும்ன்றத ஆண்டவன் பட்ட கட்டணத்தை மறுக்க முடியாதியா? அதுக்காக நீ கேட்கிறது எவன் முண்டாடி போய் எவன் வச்சு எப்படியே காப்பாங்க சும்மா வர்றது நான் மாட்ட படிக்கிறது கம்ப பிடிச்சு காட்டுறாளே. கட்டணத்தை மறுக்க முடியாதியா? அதுக்காக நீ கேட்கிறது எவன் முண்டாடி போய் எவன் வச்சு எப்படியே காப்பாங்க சும்மா வர்றது நான் மாட்ட படிக்கிறது கம்ப பிடிச்சு காட்டுறாளே. அன்னவரை நாம் விசாரித்து தாங்களுக்காக சற்று ஓய்வு தரணும். பாட்டு பாடு
எவ்வளவு தூரம் பார்க்கலாம். நீட்ட வரைக்கும் நீட்டுவோம். ஏறுங்க, நீட்டுறது எந்த இடத்துல நீட்டணுமோ அந்த இடத்துல நீட்டணும். நாங்க ஆள் பார்த்தா இடம் பொருள் ஏவல். ஆமா, நீங்க எங்களை நீட்டிடுவீங்களாக்க? தள்ளிட்டு பேசுறாங்க மாப்பிள்ள பாயிண்ட பிடிச்சு பேசுவாரு. ஏற்கனவே பிடிச்சிட்டு தான் நிக்கிறாரு. வார்த்தைகளை கம்ப கம்ப அதே கம்ப வார்த்தை நாங்க ரொம்ப கம்ப பிடிக்கிறது பயங்கரமான ஆளு போல. அவர் எச்சரிக்கையா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்றாரு. கம்ப வம்ப வராம. சரி, இது வரைக்கும் எத்தனை கம்ப பிடிச்சிருக்கீங்க? நான் பிடிச்சது ஒரே ஒரு கம்பு தான். பொய். உன் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது பொய்யா மெய்யாண்டு. இருக்கட்டும், எனக்கும் தெரியும் இது வரைக்கும் நீ எத்தனை கம்ப பிடிச்சீங்கன்னு. ஆனால் ஒன்று, அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் கையவர் அப்படின்ற இடத்துல நீங்க யாரு அப்படின்றத தெரியப்படுத்தினா வரமுறையோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர். இப்ப நீங்க சொல்லி செய்வீங்களா சொல்லாம செய்வீங்களா? எல்லாமே செய்வேன். அப்படியா? ஆமா. எப்படிலாம் செய்வீங்க? ஏன்னா நீங்க வாங்க, எப்படி செய்யணும் பாருங்க. நான் வந்தா கண்ட மணிக்க செய்வீங்க. இருக்கட்டும், காணாமல் செய்ய முடியுமா? கண்ட மேனிக்குத்தான் செய்யும். கண்ட மணிக்க? ஆமா. ஏதோ கண்ட மணிக்க, கண்ட மேனிக்கு. அதான் உங்க மேனிக்கு நீங்க செய்யலாம். ஆமா. இந்த இடத்துல தாங்கள் வர நோக்கம், நோக்கம் இல்லாம மனிதன் உயிர் வாழ முடியுமா? முடியாது. மனுஷனுக்கே நோக்கம் இருக்கும்போது எனக்கு இல்லாம இருக்குமா? ஆனா உங்களுக்கு இதை ஏக்கமாறு தெரியுது. கிடையாது. ஏக்கம் என்பது உங்களுக்கு, நோக்கம் என்பது எனக்கு. என்ன நோக்கம் தெரியுமா? என்ன சத்தம் கேட்டது அதனால வந்தேன். யாரு சத்தம் போட்டாலும் போயிருவீங்களா? கண்டிப்பா. அப்படியா? ஆமையா. முதல்ல ஒரு இடம் சந்தேகம் இல்ல, சத்தம் போட்டாலும் போகன்றீங்க. முதல்ல ஒரு இடத்துக்குள்ள ஒரு போகும்போது உரியவங்கிட்ட உத்தரவு வாங்கணும். சரி, அதை விட்டு என்னமோ திறந்த வீட்டுல இது நுழைஞ்சாப்பா நுழைஞ்சிருக்கீங்கள. திறந்த வீட்டுல எது நுழைஞ்சிச்சு? இல்ல சொல்லுங்க, உங்க வாயாலே சொல்லுங்க. திறந்த வீட்டுல எது நுழையும்? நாய் தான் நுழையும். அப்ப யார பார்த்து சொன்னீங்க நீங்க? தெரிஞ்சா சேர்த்து நியாயம் தாங்க, ஒத்துக்குறோம், அதனால பிரச்சனை இல்லைங்க. திறந்த வீட்டுல ஒண்ணு நுழையுது அப்படின்னா அது நாய். ஆமா. ஏன் நுழையுது? ஏதாவது கவுச்சியான பொருள் தான் நுழையும். பாத்தீங்களா? அப்ப உங்க இடம் பூரா கவுச்சியா இருக்கும் போல. நான் கவுச்சி விட்டுறேன். நீ தானே சொன்ன, இப்ப கவுச்சி இருக்கிறதுக்கு தானே நாய் ஒரு மோப்பம் முடிச்சு. அப்ப உங்க இடம் கவுச்சியா இருக்கும் போல. நான் அந்த இடத்துல சொல்லல. அப்புறம் எந்த அர்த்தம்? நான் காவல் காக்குறேன். எதை காவலை கெடுக்கிறதுமோ இங்க வந்து காவலை கெடுக்கிறதுக்கு நான் யாரையா? என் கடமையை செய்ய வந்திருக்கேன். உங்க கடமையை ஓரமா போய் செய்யுங்க. ஏன் கடமையை செய்ய? ஏங்க ஏன் இடத்துல பிரச்சனை பண்றீங்க? சும்மா மேல மாட்ட நக்கல மாட்ட எடுத்த மாதிரி. பாத்தீங்களா? முதல் நாயை சொன்னாரு, இப்ப மாட்டுக்கிட்ட சொன்னா. மாட்டு உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லலாம். உங்களுக்கு வேற எதாவது தெரியாதா? எதுக்கு? நாய், மாடு, கண்டு, சிங்கம், புலிகரை, யானை, புலி, சிறுத்தை, இப்படி இதுகளையும் பார்த்து போய் நிறைய பாட்டு தப்பு கிடையாதுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுக்கிற மாதிரி. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுக்குமா? சரி, கெடுக்க வந்துருச்சுல. மேயிற மாடு எந்த மாடு? இந்த மாடுதான். மேயிற மாடு என்ன இனம்? மேயிற மாடு விலங்கினம். அது ஒரு ஆணா பெண்ணா? பசுமாடு. பசுமாடு தானே. ஆமா. அத நக்க வர மாடு. நக்க வர மாடு இந்த மாடுதான். கை எங்க காட்டுற? சரி, அப்படியே வச்சுக்கிறோம். தெரிய நக்க வந்த மாடு இந்த மாடு தானே. ஆமா. மேயிற மாடு பசு மாடு. நக்க வர மாடு என்ன மாடு? காளை மாடு. காளை மாடு. இப்ப இந்த மேயிற மாடு யாரு? நான் தான். நக்கிற மாடு இந்த மாடு தான். அப்ப இது என்ன மாடு? பசு மாடு. பசு மாடுன்னா என்ன? பொம்பளை மாடு. இப்ப இந்த நீ இடத்துல யாரு? என்ன எம்பள மாடு? ஏன் பல்ல கடிக்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இந்த இடத்துல ஏற வந்து நீங்க சொன்னீங்களே நக்க வந்த மாடு சொல்லி இந்த இடத்துல நான் தானே. ஆமா ஆமா. நான் கால, நீங்க என்ன ஏறணுமா? ஏய், இந்த நான் சொன்னேன். பழமொழி என்ன? பழமையான மொழி. மூத்தோர் சொல்ல முதலீடுக்காய் முன்னை துவருக்கு பின்னை இணைக்க. நீங்க சொல்றதுல அர்த்தம் இல்லாம பழமொழி உருவாகுமா? அப்படியா? அப்ப பழமொழி எல்லாம் நீ எதை சொன்னாலும் பேசுவேன். எப்படி பேசுவீங்க? கண்டிப்பா பேசுவேன். அப்ப எந்த வித பழமொழி பேசினாலும் பேசுவீங்க. எத்தனை பழமொழி பேசி எங்களுக்கு தெரியாத பழமொழியா இருக்கு? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமானா என்ன உங்களுக்கு ஆணவமா? ஆணவம் கிடையாதுயா, தன்னம்பிக்கைடா. அதுக்கு மேல உங்க மேல வச்ச நம்பிக்கை. இது ஒரு சரிமா உனக்கு? என்னங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றேன்னு வச்சுக்க, அது அவன் வச்சுக்க தன்னம்பிக்கை. எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஆணவம். அது திமிரு. அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் திமிரு. இப்போ எனக்கு மட்டும் தெரியல, எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வச்சிருக்க நம்பிக்கை. அப்ப எதை கேட்டாலும் சொல்லுவீங்க? கண்டிப்பா. இதிகாசப்படி கேட்டா இதிகாச ரீதியாக பதில் சொல்லுவேன். புராண வழியில் பதில் சொல்லுவேன். அகநானூறு புறநானூறு எதை கேட்டாலும் சொல்லுவேன். அகநானூறு புறநானூறு எந்த புராணத்தை கேளுங்க. நீங்க நடைமுறை பேச்சுல நடைமுறை இல்லையா? அறிவியலாக இருக்கட்டும், ஆன்மீக இருக்கட்டும்,
வாகனங்களா இருக்கட்டும், இடியாத வாழ்வு, 18 இருக்கட்டும், என்ன வேணாலும் சங்கடி நீங்க கேட்கணும்னு சொல்றேன். அப்ப கேள்வி கேட்டா பதில் வரும். கேள்வின்றத பதில் வந்துதானே ஆகணும். நல்லா பேசுறீங்க. ஏனென்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையில கேள்வி கேட்பது பக்கத்துல எவ்வளவு பேர் உங்களுக்கு எத்தனை அறிவு? எனக்கு வந்து மனுஷன் யாராவது மனுஷனுக்கு மனுஷன் தானே. மனுஷனே நீங்க மனுஷனாயா? இல்ல மனுஷனாயா? மனுஷனே மனுஷனாயா? மனுஷனாயா இல்லையா? மனுஷனாயான்னு கேட்டானா நீ மனுஷன் தானே. அப்ப உனக்கு பகுத்தறிவு இருக்குல்ல, நீங்க தானே கேட்கணும். ஓ அப்படி சொல்றீங்க. நீங்க தாராளம் கேள்வி கேட்டா பதில் பிறக்கும். நீ கேட்டு பாரியா? எதை கேட்டாலும் சொல்லுவீங்களே. கண்டிப்பா சொல்றது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. எதை கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல. அட எதமா சத்தியமா? யார் சத்தியமா? உங்க அம்மா சத்தியமா? நான் கைய கொடு. சரி இருக்கட்டும். அம்மா சத்தியமாக எதை கேட்டாலும் சொல்லுங்க. அம்மான்றது பொதுவான வார்த்தை. ஆமா, எல்லாருக்கும் அம்மா. அம்மா சத்தியமாக. அம்மா சத்தியமாக. உங்க அம்மா கமெண்ட் பிரிக்க வேணாம். எல்லாரும் பொதுவான கண்டிப்பா சத்தியமாக சொல்லுவீங்க. சரியா? ராமசாமி பொண்டாட்டியை யார் வச்சிருக்க? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரியா? நான் கூட ஒரு புராணத்துல, இதிகாசத்துல, அறிவியல, ஆன்மீகத்துல, இல்ல பொது நடை வாழ்க்கை நிலைமையில் இப்படி கேட்க போறேன்னா கேட்டா என்னடா கேள்வி இது? எதை கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல. ராமசாமி பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்? ராமசாமி பொண்டாட்டியவா? என்ன இது ஒரு கேள்வியாயா? ஏன் உங்களுக்கு தெரியும் தானே பதில் சொல்லுங்க. இந்த விஷயம் ஏன் மறுப்புறீங்க? உங்க அப்பா உங்க அப்பா ஆருங்க. உங்க அப்பா எங்க அப்பா பிரம்மா. அவர் என்ன வேலை பார்க்க? அவர் படைக்கிறார். படைப்புனா எத்தனை வகை படைப்பு? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவ பேதங்கள் இப்படி படைக்கிறார். முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்கள். ஆட படைச்சது யாரு? எங்க அப்பா தாயா. பெண்ணை படைச்சது எங்க அப்பா தான். மனுஷனை படைச்சது எங்க அப்பா தான். ராமசாமியை படைச்சது எங்க அப்பா தான். ராமசாமி பொண்டாட்டியை படைச்சது அதெல்லாம் எங்க அப்பா தான். அப்புறம் எப்படி அவளை வச்சிருந்த மட்டும் தெரியாம போச்சு? நல்லா நோட்டுல ராமசாமி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. யாருக்கு எந்த சூழ்நிலையில ஆணுக்கு பெண்ணுக்கு இணையணும்ன்றத ஆண்டவன் பட்ட கட்டளை மறுக்க முடியாதியா? அதுக்காக நீ கேட்கிற கேள்வி எவன் முண்டாட்டி போய் எவன் வச்சு எப்படியே கேட்பாங்க? எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். வேட்டை கொண்டு போங்க. சும்மா சும்மா வர்றது, 4 மாட்டை படிக்கிறது, நாராயணா நாராயணா ஒண்ணு மட்டும் ஓராயணா கம்ப பிடிச்சு காட்டுறானே. கேட்டா சொல்லணும். சரி நீ கம்ப பிடிச்சு இப்படி உருவிட்டே தெரியும். என்னதான் ஏன் கம்பு நான் தவிர்த்து புரியுது உருவீங்களா? நீ கேட்கறது சொல்றேன். சரி இப்ப நீங்க கேட்கிற அடிப்படைக்கு நான் வந்தேன். ராமசாமி பொண்டாட்டியே யாரு வச்சிருக்கா? ஒருவனுக்கு சொந்தமானது, ஒருவனுக்கு உரிமைப்பட்டது. சரி, அப்ப அது அவன் கையில தானே இருக்கான். ஆமா, நான் உனக்காக சொல்றேன். ராமசாமி பொண்டாட்டிய கோதண்ட ராமன் வச்சிருக்கான். ராமசாமி பொண்டாட்டிய? ஆமா. நான் நம்ப. ஆமையா? என்னையா எல்லாத்தையும் தெரியும்னு சொல்லி பீத்து நீங்க ஏன் உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? ராமசாமி பொண்டாட்டிய வச்சிருக்க பேரு கோதண்ட ராமன். ஆமா. ராமசாமி பொண்டாட்டிய வச்சிருக்க பேரு முனியாண்டி. முனியாண்டியா? தெரிஞ்ச மாதிரி நீ யார சொல்ற? ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்க வந்து கூறுகட்ட குப்பையடா நீ. ராமசாமி பொண்டாட்டி கோதண்ட ராமன் தானே வச்சிருக்கேன். கோதண்ட ராமன் கோதண்ட ராமன் கோதண்ட ராமன் கோதண்ட ராமன் ஏன் ஜாமன் இருக்க நீ அடிக்கிற? கோதண்ட ராமன் முனியாண்டி வச்சிருக்கேன். எப்படி சொல்ற? நம்பிக்கை இல்லையா? இப்படி எங்க ஊரு பஸ் ஏறிக்கு அவன் வீட்டை காட்டுறேன். உங்க ஊருக்கா? அவன் தான் முனியாண்டி வச்சிருக்கேன். உங்க ஊர் எந்த ஊரு? சோழபுரணிக்கு ஏர்போர்ட். தடுத்து முடிச்ச போது எப்படா நல்லா ஏதாவது வாயில வந்துட போகுது. ஏன்னா உன் ஊர்ல போய் எவன் பொண்டாட்டி எவன் தெரியாது. இந்த கணக்கோட நான் பேச வந்து நான் சொல்றது ராமாயணத்தை வரக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டா. ராமசாமி என்பது யாரா? பொதுவாகவே உலகத்தில் வந்து மனித அவதாரம் எடுப்பதற்காக என் பாட்டை இருக்க இல்லையா நாராயணன் திருமால் மகாவிஷ்ணுக்காரல அவர் யார்? பொதுவா சாமி. சாமி அவர் எடுத்த அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வானத்தை கோலத்தை காட்டுவதற்காக ராமாயணத்தில் ராமனாக அவதாரம் பண்ணார். ஆமா. அப்ப ராமனாகப்பட்ட வந்து என் சாமி யாரு? நாராயணன். அப்ப ராமசாமி இப்ப யாரு? நாராயணன். அவர் எடுத்த ராம அவதாரத்திலே ராமாயணத்திலே சீதையாக்கப்பட்டவளை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லையேந்தி யுத்தாமத்தோடு போகும்போது ஜனகனுடைய மகனாகப்பட்ட ஜானகி விதலி மாநகரத்திலே அன்று சீதையை கண்டார். அன்று முதல் அவருடைய இதயத்தில் ஏற்றி நிறுத்தி கண்டால் கண்டதும் காட்சி. அப்ப என்ன பண்ண? அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்லி அன்று சீதையாகப்பட்டவளை மனதிலே ஏற்றி வச்சிருந்தாலே வளர்த்தாண்ட கட்டணும் அப்படின்னு ஏற்றி வச்சார் இல்லையா? அப்ப ராமனுடைய மனைவியாக பார்த்தவளை யாரு? சீதை தானே. சரி, அவன் வச்சிருந்தது ஏற்கனவே மனசுல வச்சிருந்தது யாரு? கோதண்ட ராமன் தானே. அதைத்தான் நான் சொன்னி ராமசாமி கொண்டாட்டி, அதாவது ராமன் மனைவியாகப்பட்ட சீதையை ஏற்கனவே மனதில் வைச்சவன் கோதண்ட ராமன். இதைத்தான் நாசுக்க சொன்னேன் நான். அப்ப ராமசாமி கொண்டாட்டி வச்சிருக்கிறது ராமன் இல்ல கோதண்ட ராமன்.
முடியாண்டிதே. டேய், டேய். நான் இவ்வளவு விளக்கத்தை ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கு முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க நீங்க எப்படி சொல்ற? நானும் ராமாயணம் எப்படி நீ மணியாண்டின்ற? நானும் ராமாயணம் எப்படியா மணியாண்டி சொல்ற? நான் விளக்கம் சொல்லல. ஆமா சொல்லியா? இப்ப முனியாண்டியால அவதாரம் எடுத்தது யாரு? முனியாண்டி அவதாரமா? முனி ஈஸ்வரன். அவன் சிவனுடைய அம்சம் சிவனோட அம்சம் ஆமா. முனியாண்டி. இப்போ சிவனும் ராமசாமி என்ன உறவு முறை? ராமசாமி நாராயணன் சிவன் வந்து ரெண்டு பேரும் மச்சன மான மச்சன மைத்துனன். இப்போ ராமசாமி பொண்டாட்டி சீதை. ஆமா சீதை முனியாண்டிக்காக அவதாரம் எடுத்த சிவனுக்கு என்ன உறவு முறை? கட்சி உறவுல எப்படி போய் சொல்ல முடியும்? சொல்றேன் எப்படி எப்படி? இப்போ ராமனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சரி. சிவனாகப்பட்டவன் சீதைய பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? முனியாண்டித. அப்ப ராமசாமி பொண்டாட்டி சீதைய வச்சிருந்தது யாரு? என்னடா கூறுகட்ட குப்பை முனியாண்டி வச்சிருக்கும் போது அவன் ராமனுக்கு ராமசாமி முண்டாட்டி யாரும் இல்லனா அவனுக்கு தான் தகச்சியா இருந்தா பாதுகாப்பா வச்சிருக்க பாதுகாப்பா பாதுகாப்பு சொல்லி நீ கருதி இது வந்து பாதியில் வந்து கதையை கோர்க்கிற நீ ஓ என்ன உன்னோட போகட்டு உன்னுடைய அறிவுக்கு பாராட்டுகள்ப்பா நல்லா யோசிக்கிற நீ நன்றி வாழ்த்துக்கு 4 நாளைக்கு நல்லா 4 நாளைக்கு நான் 5 நாள் இழுத்து கிடக்குவா மனித வாழ்க்கை 4 நாளைக்கு முடிஞ்சிருவியா உங்க வாழ்த்து கல்வி கற்பது மனம் முடிப்பது இறப்பது என்பது மனிதனுடைய வாழ்க்கை 4 நாளைக்கு முடிஞ்சிருவியா பிறப்பது கல்வி கற்பது மனம் முடிப்பது இறப்பது மனுஷ வாழ்க்கை 4 நாள் முக்கியமான நாள் அவ்வளவு முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு சந்தேகம் என்னதான் சந்தேகம் உனக்கு மனுஷ வாழ்க்கையே இம்புட்டுக்கானன்றீங்க ஆமா 4 நாள்ல முடிச்சு விட்டீங்க கண்டிப்பா சொல்றேன் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் எப்ப தளர்த்தாலும் உனக்கு சந்தேகம் எதுதான் சந்தேகம் உனக்கு இப்ப சொல்லுங்க ஒருத்தனை ஓங்கி சப்புன்னு அடிச்சோம்னா அவனுக்கு முதல் என்ன வரும்? நீ சப்புன்னு என்னமோ சொன்னீங்களே என்னமோ சப்புன்னு அடிச்சா என்னங்க வரும்னு கேட்டேன். சப்புன்னு அடிச்சா என்ன அழுக வரும்டா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு. அழுதா விளையாட்டு சின்ன பிள்ளை தட்டக்காட்டு விளையாட்ட கதையா இருங்க ஒரு கேள்வியாடா? இருங்க அழுதா கண்ணுல என்ன வர? அழுதா கண்ணுல என்ன வரும்? கண்ணீர் வரும். அது என்ன பிரச்சனை? கண்ணுல என்ன அடிக்க சொன்னா அடிச்சா அழுகுறேன் அழுதா கண்ணீர் விட்டு என்னடா கேள்வி? ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. புரியுற மாதிரி நான் கேட்கிறேன். புரியுமான்னு சொல்லு. அழுதா கண்ணுல தண்ணி வரும். தண்ணி வரும். ஏன் சாமி? சொல்லியா? தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. என்ன கையை எங்கே காட்டுற? துணியத்தை தொட்டு சபை நாகரிகம் கருதி பேச சபை எறிந்து பேசு சமயம் மருந்து பேசுறீங்க. முதல்ல இடம்பொருள் ஏவல். நான் என்ன தப்பா பேசுறேன்? ஏன்னா நீ சொல்லக்கூடிய கை சாடை இருக்கு பாருங்க, கைப்பதனம் வாய்ப்பதனம் ஜாடை. ஏன்னா கை சாடை கண் சாடை இல்லையா? காட்டணும் மக்களுக்கு புரியாதா? என்ன தண்ணி எதுல வந்தா தண்ணி கீழே கை எப்படி காட்டுற? தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி நம்ம இழுத்து விட்டேன், சட்டையத்தை விட்டு விட்டேன். உங்களுக்கு ஏன் தப்பா? நீங்க பணம் இழுத்துதான் விடணும். சரியாதான் இருக்கிறேன். திருச்சி கிடக்க இழுத்துத்தானே விடணும். சரிதான் இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப இந்த வயசு சொல்லிச்சாடா? நீ தானே இழுத்து விட்ட சட்டை. அதைத்தான் சொல்றேன் நானும். மொத்தத்துல தண்ணி எங்க வந்தாலும் தண்ணி சொல்லி பாத்துங்க. இடத்துக்கு 55 குளுக்கோஸ் பாட்டில் அப்ப கொஞ்சம் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல தண்ணி வந்து இடத்துக்கு மாறும். ஏன்னா தாகத்துக்கு ஒரு மனிதன் குடிக்கிறான்னு வச்சுங்க, அப்பொழுதுதான் அதுக்கு பேர் தண்ணி. தண்ணி உள்ள போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். உழைப்பு மூலமா வெளியில வரும்போது வேர்வையா மாறும். உள்ளுக்குள்ளே உதிரமாக பெருக்கும் போது ரத்தமா மாறிடும். அதே சமயத்துல கண்ணிலிருந்து வந்தா கண்ணீர், மூக்கிலிருந்து வந்தா சளி, வாயிலிருந்து வந்தால் எச்சில், இன்னும் உள்ளே வெளியிருந்து வந்தால் அதுக்கு பெயர் ஆணும் பெண்ணும் கலவியில ஈடுபடும் போது விந்து. இப்படி இடத்துக்கிடம் மாறுபடும்டா. குடிக்கிற தண்ணி உள்ளுக்குள்ள வரும்பொழுது பரிணாம மாற்றங்கள் ஆயிரும். ஓ, அப்ப தண்ணிக்கு எத்தனை பேர்? தண்ணிக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? ஆனந்த கண்ணீருக்கு தெரியுமா? கண்ணீர் என்பது சொல்ல சொல்ல உப்பு கரிக்கும். இந்த ஆனந்த கண்ணீருக்கு பாருங்க இனிக்கு தெரியுமா? அது யாரும் சோதிச்சிருக்கா தெரியுமா? அது ஆனந்த ஆனந்த கண்ணீரா? நீ ஆனந்தோட தண்ணியை சொல்லாத, ஆனந்த கண்ணீரை பத்தி பேசுறேன். ஏன்னா ஆனந்த கண்ணீர் என் பிள்ளை இப்படிப்பட்ட நல்ல வேலை செய்யறான், பட்டபத்தில இருக்கேன், படிச்சுட்டேன், பெரிய ஆளா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது இந்த பெற்றவர்களுக்கு தன்னை அறியாமல் இந்த கண்ணுடைய உள் கண் இல்லையா, அந்த ஓரத்துல 2 துளி கசியும். அதுக்கு பெயர் தான் ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் வந்து எப்பயுமே இனிப்பு சுவையா இருக்கும். அதை யாரும் சுவைத்து பார்ப்பது கிடையாது. ஒருவேளை சுவைச்சு பாருங்க. சுவைச்சு பாக்குறியா? ஆளுக்கு கிளம்பு. ஏ ஆனந்த கண்ணீர் சரி வந்து பார்த்தா முட்டு
பெண் இங்க தூங்கிதான் பார்த்துருக்கீங்களா? பிரம்மச்சாரி விபச்சாரி வழுக்கி விடலாமா? பிரம்மச்சாரி வழுக்கி விடலாமா? இன்று போல் இன்று வாழ்க வாழ்க வல்லாண்டு வடக்கு நூலாண்டு உன்னை வாழ்த்துவது என் கடமை. தலைவி எங்கே? மங்களமாக இருக்க வேண்டும் என் அன்பு தங்கையே. அண்ணா, தாங்கள் அழைத்ததாக ஒரு தகவல். எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்திற்கு ஒரு நாரத மகரிஷி வந்திருக்கின்றார். ஒரே ஒரு ஒருத்தவர் வந்திருக்கிறாருமா? சுவாமிக்கு வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவே.
சுவாமி என்னடா அப்படிங்க இருந்துச்சு? இவர்கள் வேண்டியவர்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்வர் ராஜா. சுவாமி நீ எங்க வந்து போடுவீங்க? ஏய் தலியா நீங்க ரெண்டு ஊர்ல உள்ள முக்கியமான ஆளு கூப்பிட்டு இந்த சிலை எப்பத்தையும் திறக்கிறது சிலையில குண்டில சிலந்தி விளையாட்டு பருவங்கள்